இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் கடினமான வாழ்க்கை பாதையில் பல தவறுகள், பல அக்கிரமங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளே அறியாமலேயே நம்மளை அறிஞ்சோ நம்ம செஞ்சிடுறோங்க. இப்படி செஞ்ச பின்னாடி நம்ம தேவன்கிட்ட போய் அந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு அழுது ஜெபம் பண்ணனா கூட நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரதில்லை. நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணியிருப்போம், தேவன்கிட்ட அழுது மன்றாடி ஜெபிச்சிருப்போம். ஆனாலும் ஆனால் பாருங்க, ஜெபம் பண்ணாங்க, அவங்க அப்புறம் துக்கமுகமாக இருக்கல அப்படின்னு வசனம் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் நாமளும் நிறைய முறை தேவன்கிட்ட உண்மையாக மனமுடைஞ்சு ஜெபிக்கிறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு சமாதானம் வரலையே, என்ன காரணம் அப்படின்னா, தேவன் நம்மளை மன்னிக்கிறதுக்கே அவர் ஒரு ரூல் வச்சுருக்காருங்க. அந்த ரூல் பிரகாரம் நாம் ஜெபிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கும் ஒரு நல்ல சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாங்க, மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி, நாம் தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுறப்ப நமக்கு யார் மேலேயாவது ஏதாவது ஒரு குறை உண்டாயிருந்துச்சுன்னா, ஒரு கசப்பு உண்டாயிருந்தால், தேவன் நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய அக்கிரமங்களையும் மன்னிக்கிறதுக்காக நாம் அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நாம் மனப்பூர்வமாக அவர் நமக்கு செஞ்ச குற்றங்களை, அதாவது நம்மளுடைய எதிராளியோ நம்முடைய நண்பர்களோ நமக்கு செஞ்ச குறைகள் குற்றங்களை நாம் மன்னித்தோம்னா தேவனும் நமக்கு மன்னிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக வலியுறுத்துதுங்க. ஒருவேளை நாம் நம்மளுடைய நண்பர்கள் செஞ்ச தவறுகளையோ குற்றங்களையோ அல்லது எதிராளிகள் செஞ்ச தவறுகளையோ குற்றங்களையோ மன்னிக்க விருப்பம் இல்லைன்னா, அந்த கசப்பின் ஆவி நமக்குள்ளேயே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பரலோகத்தில் இருக்கிற பிதா, அதாவது அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், மார்க் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிற பிரகாரம், பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரமபிதாவும் நம்மளுக்கு மன்னிக்க மாட்டார். அவர் மன்னிக்கலை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்த வகையிலும் ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்காது. ஒருவேளை அவர் நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிச்சிட்டார்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணுங்க? நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சமாதானமும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுத்துக்குவோம். நம்மளுடைய தேவன் நம்மளை மன்னிக்கிறதுக்கு நம்ம யாருக்கு மன்னிக்கணுமோ